வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல் பற்றிய போர் திட்டமிடலை ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் அரசாங்க ரகசிய தொலைத்தொடர்பு சிஸ்டத்தில் விவாதிக்காமல் சாதாரண வர்த்தக செயலியான சிக்னலில் நடத்தியது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் 2 தினங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தோம். அமெரிக்க துணை ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இராஜாங்க செயலாளர், CIA தலைவர் உட்பட அதிமுக்கிய நபர்கள் 2 நாட்களாக நடத்திய அந்த அரட்டையில் தி அட்லாண்டிக் ஊடகத்தின் ஆசிரியரையும் தவறுதலாக இணைத்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். அதனால் 2 தினங்களாக தி அட்லாண்டிக் ஊடகத்தின் ஆசிரியர் ஜெப்ரி கோல்பர்க் இவர்கள் நடத்திய முக்கியமான உரையாடல் அரட்டைகளை 2 தினங்களாக படித்துக் கொண்டிருந்தார். அதை நேற்று முன்தினம் வெளியிட்ட போது வாஷிங்டனில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதல் பற்றிய போர் திட்டமிடலை தாக்குதல் நடப்பதற்கு முன் படித்ததும் உண்மையை சொல்வதானால் அது என் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றார் ஜெப்ரி கோல்பர்க். ஆனால் பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க் தாம் பார்த்த போர் திட்டங்கள் பற்றிய விவரங்களை நேற்று முன்தினம் வெளியிடவில்லை. பத்திரிகை ஆசிரியர் கவனக்குறைவாக உயர்மட்ட அரட்டை குழுவில் சேர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் இரகசியமான மற்றும் அதி உணர்திறன் கொண்ட போர் திட்டமிடலுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பான அரசாங்க சேனல்களுக்கு வெளியே சிக்னல் செயலியில் போர் திட்டம் அனுப்பப்பட்டது வாஷிங்டனில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிக்னல் என்பது மறைகுறியாக்கப்பட்ட செய்தியிடல் செயலி. அரட்டையில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சில செனட் உறுப்பினர்கள் கூறினார்கள். அதை செய்தால் துணை ஜனாதிபதியில் இருந்து மிக மிக முக்கிய புள்ளிகள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் அந்த அரட்டையில் அப்படி முக்கியமாக எதுவும் பேசப்படவில்லை என்று 2 நாட்களாக கூறிக்கொண்டிருந்தது. வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லீவிட் சிக்னல் அரட்டையில் ரகசிய தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்று கூறினார். அதையே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் கூறினார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத்தும் கூறினார். CIA தலைவர் செனட் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். ஏமனில் உள்ள தாக்குதல் இலக்குகள், அமெரிக்கா பயன்படுத்தவிருக்கும் ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் வரிசை முறை பற்றிய தகவல்கள் உட்பட பல ரகசிய விவரங்கள் இருந்தன என்று திரு கோல்பர்க் குறிப்பிட்டார். அதை ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்தது. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் அதில் ஆயுதங்கள் பற்றி நாம் உரையாடவில்லை என்றார். பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க் அவரது வாழ்க்கையில் ஒரு போர் திட்டத்தை பார்த்து இருக்க மாட்டார் என்று விமர்சித்தார். இதற்கிடையே ட்ரம்ப் பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க்கையும் அவரது தி அட்லாண்டிக் பத்திரிகையையும் மோசமாக விமர்சித்தார். 2 நாட்களாக பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க் பற்றிய கடுமையான விமர்சனங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. மறுபக்கத்தில் பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க்கை தொடர்பு கொண்ட வெள்ளை மாளிகை உரையாடல் விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இப்படியான 2 நாள் பரபரப்பின் பின் புதன்கிழமை தி அட்லாண்டிக் ஊடகம் மூத்த தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளிடையே நடந்த முழு சிக்னல் உரையாடல் அரட்டையையும் வெளியிட்டது. இது வாஷிங்டனில் இப்போது அதிகுச்ச பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் போர் விமானம் பறக்கும் நேரத்தையும் குண்டுகள் எப்போது வீசப்படும் என்பதையும் 2 மணி நேரத்திற்கு முன்பே சிக்னல் செயலியில் வெளியிட்ட ஆதாரம் வெளியாகிவிட்டது. இதன் மூலம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் துணை ஜனாதிபதி, பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை முகமைகளின் தலைவர்கள் என 18 பேர் சிக்கலுக்குள்ளாகி உள்ளார்கள். வெளியிடப்பட்ட உரையாடல் அரட்டையின் விவரங்களை பாருங்கள். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் பதிவிடுகிறார். இப்போது EST நேரம், அதாவது வாஷிங்டன் நேரம் 12:15. காலநிலை நன்றாக உள்ளது. சென்கோம், அதாவது மத்திய கட்டளை தளத்திற்கு தாக்குதல் உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது. F-18 விமானங்கள் புறப்பட்டு விட்டன. EST நேரம் 13:45க்கு F-18 விமானங்களின் முதல் தாக்குதல் சாளரம் தொடங்குகிறது. இலக்கு பயங்கரவாத தளபதி அவரது அறியப்பட்ட இருப்பிடத்தில் உள்ளார். எனவே சரியான நேரத்தில் தாக்குதல் நடக்க வேண்டும். மேலும் தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் ஏவுதல் தொடரும். EST நேரம் 14:10க்கு மேலும் F-18 விமானங்களின் 2வது தாக்குதல் தொடங்கும். EST நேரம் 14:15க்கு இலக்கில் ஆளற்ற விமானங்கள் தாக்கும். அதற்கு முன் முதல் வெடிகுண்டுகள் திட்டவட்டமாக வீசப்படும். EST நேரம் 15:36க்கு F-18 விமானங்களின் அடுத்த தாக்குதல் தொடங்குகிறது. அதே நேரத்தில் முதல் கடல் சார்ந்த டொமஹாக்ஸ் ஏவப்படும். மேலும் தாக்குதல்கள் தொடரும். நாங்கள் OPSCCயில் தற்போது சுத்தமாக இருக்கிறோம். OPSCC செயற்பாட்டு பாதுகாப்பு உள்ளது. இதுதான் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் பதிவிட்ட விவரங்கள். இவை தாக்குதல் நடப்பதற்கு முன்பே 18 பேருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தற்செயலாக அரட்டையில் சேர்க்கப்பட்ட பத்திரிகை ஆசிரியர் கோல்பர்க்கும் அடங்குகிறார். ஏமனில் உள்ள தாக்குதல் இலக்குகள், அமெரிக்கா பயன்படுத்தவிருக்கும் ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் வரிசை முறை பற்றிய தகவல்கள் உட்பட பல ரகசிய விவரங்கள் இருந்தன என்று திரு கோல்பர்க் குறிப்பிட்ட போது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் உட்பட ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்தது. இப்போது பாருங்கள், தாக்குதல் திட்டமிடல், அமெரிக்க கடற்படை F-18 போர் விமானங்கள் உள்ளன.
தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட பணியாளர்கள் மற்றும் ஆயுதங்கள் அடங்குகின்றன. MQ-9 ஆயுதமேந்திய ஆளற்ற விமானங்கள் உள்ளன. டொமஹாக்ஸ் என்பது கப்பலில் இருந்து ஏவப்படும் குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒரு தாக்குதலுக்கு முன் அதி ரகசிய தகவல்கள் என்று அமெரிக்க முன்னாள் மற்றும் இந்நாள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக CNN தொலைக்காட்சி கூறுகிறது. தாக்குதல் தொடங்கிய பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் நேரடி வர்ணனை கொடுப்பதும் அரட்டையில் உள்ளது. EST நேரம் 13:48க்கு மைக் வால்ஸ் VP கட்டடம் தரைமட்டம் என்கிறார். VP என்பது துணை ஜனாதிபதியினை குறிக்கிறது. EST நேரம் 13:54க்கு துணை ஜனாதிபதி JD வான்ஸ் என்ன என்று கேட்கிறார். EST நேரம் 14க்கு மைக் வால்ஸ் வேகமாக டைப் செய்து விட்டேன். ஏவுகணை தளபதி அவரது பெண் நண்பியின் வீட்டிற்குள் போனது உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போது அந்த கட்டடம் தரைமட்டம் என்றார். இந்த உரையாடல் அரட்டை இப்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக அடுத்த நடவடிக்கை என்ன என்பது தெரியவில்லை. அமெரிக்க செனட் ஆயுத சேவைகள் குழுவின் தலைவர் ரோஜர் விக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பொது விசாரணையை கோரி ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறினார். அதில் உள்ள ஆச்சரியமான விஷயங்களில் ஒன்று இந்த அரட்டையில் ராணுவ உயர் அதிகாரிகள் சேர்க்கப்படவில்லை. இந்த அரட்டைகள் செய்யப்பட்ட சிக்னல் செய்தியிடல் செயலி குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அது பாதிக்கப்படலாம். சிக்னல் என்பது பொதுவில் கிடைக்கும் செயலி. இது மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகளை வழங்குகிறது. ஆனால் அது ஹேக் செய்யப்படலாம். ரகசிய தகவல்களை எடுத்துச் செல்வதற்கு இது அங்கீகரிக்கப்படவில்லை. மார்ச் 14ஆம் தேதி தாக்குதல்களுக்கு ஒரு நாள் முன்னதாக சிக்னலின் பாதிப்பு குறித்து பென்டகன் தனது பணியாளர்களை எச்சரித்தது. குறிப்பாக ரஷ்யா சிக்னல் செயலியை ஹேக் செய்ய முயற்சிக்கிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஒரு அறியப்பட்ட பாதிப்பு என்னவென்றால் ஒரு தீங்கிழைக்கும் தரப்பு ஒரு நபரின் தொலைபேசியை அணுகுவதன் மூலம் அவரது சாதனத்தை பயனரின் சிக்னலுடன் இணைக்க முடியும். அதன் மூலம் முக்கியமான பதிவுகளை நிகழ்நேரத்தில் தொலைவிலிருந்து கண்காணிக்க முடியும்.